வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதும் இன்று ஒத்திவைப்பு. பருவமழையை எதிர்கொள்ள அரசு தயார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். த.வே.க. தலைவர் விஜய் அறிக்கை. இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே கடும் துப்பாக்கிச் சூடு. கடுமையான சேதமடைந்த டெல் அவிவில். ப்ரோ கபடி லீக் தொடர். புனேரி பால்டன், ஜெய்ப்பூர் பிங்க் பாந்தர்ஸ் அணிகள் இன்று மோதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கிடையே நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதும் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் மாநிலங்களவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தலைமை வகித்தார். அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை கூட்டத்தொடர் நடைபெற உள்ள நிலையில் அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படுவதால் மக்களவை, மாநிலங்களவை அமர்வுகள் நாளை நடைபெறாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியதும் உயிரிழந்த முன்னாள் எம்பிக்களுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. பின்னர் அதானி விவகாரம், மணிப்பூர் கலவரம் போன்ற விஷயங்களை முன்வைத்து எதிர்க்கட்சியினர் முழக்கம் எழுப்பியதால் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் ஜெகதீப் தன்கர் இன்று நாள் முழுவதும் அவையை ஒத்திவைப்பதாக அறிவித்தார். நாடாளுமன்றத்தில் என்ன பேச வேண்டும் என்பது குறித்து எம்பிக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட எழில் நகரில் மறுசீரமைக்கப்பட்ட மழலையர் பள்ளி வகுப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் என்ன பேச வேண்டும் என்பது குறித்து எம்பிக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பருவமழையை எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளதாகவும் கூறினார். அதானி விவகாரத்தில் தமிழக அரசு தனது நிலையை தெரிவிக்க வேண்டும் என ராமதாஸ் தெரிவித்தது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, அரசியல் ரீதியாக ஒவ்வொரு நாளும் அறிக்கை வாயிலாக ராமதாஸ் பேசி வருகிறார். அதற்கு தற்போது பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை என முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என த.வே.க. தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச அளவில் பெண்களின் முன்னேற்றம் முன்பை விட நம்பிக்கை அளிப்பதாக இருந்தாலும் அவர்களுக்கான பாதுகாப்பு இன்றும் கேள்விக்குரியதாகவே இருப்பதாகவும், பெண் விடுதலை பேசும் தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் நாள்தோறும் நிகழ்வதாக வரும் செய்திகள் துயரமளிப்பதாக தெரிவித்தார். மேலும் தமிழக அரசு தனி இணையதளத்தை உருவாக்கி பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று மாலைக்கு பின் மழை படிப்படியாக அதிகரிக்கும் என்றும், டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் 27ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்றும், 27, 28, 29 ஆகிய தேதிகளில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகள் காரணமாக சென்னை பனகல் பார்க் பகுதியில் இன்று முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுகிறது. சென்னை பனகல் பார்க் பகுதியில் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக அந்த பகுதியில் இன்று முதல் வரும் டிசம்பர் 1ஆம் தேதி வரை சோதனை அடிப்படையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக சென்னை போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். வாகனங்கள் தியாகராய சாலையில் இருந்து சிவஞானம் தெரு வழியாக வெங்கட நாராயண சாலைக்கு செல்ல தடை செய்யப்பட்டுள்ளன. மேலும் உள்ளூர் மக்களின் வசதிக்காக வாகனங்கள் தியாகராய சாலையில் இருந்து சிவஞானம் தெரு வழியாக JOM கல்யாண மண்டபம் வரை இரு திசைகளிலும் வாகன ஓட்டிகள் செல்ல அனுமதிக்கப்படுவர் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் விழாவை ஒட்டி நடைபெற்ற விழா வீதி நிகழ்ச்சியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்.
கோவையின் கலாச்சாரத்தை கொண்டாடும் வகையில் கோயமுத்தூர் விழா நவம்பர் 23ஆம் தேதி முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த விழாவையொட்டி தினம்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக கோவை காந்திபுரம் பகுதியில் தனியார் கல்வி நிறுவனங்கள் சார்பில் கோயம்புத்தூர் விழாவை ஒட்டியும் கோவை மாவட்டத்தின் 220வது தினத்தை கொண்டாடும் விதமாகவும் விழா வீதி எனும் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார். முன்னதாக இந்நிகழ்வில் தலைமை உரையாற்றிய அமைச்சர் செந்தில் பாலாஜி 17 ஆண்டுகளாக ஒரு விழா சிறப்பாக நடைபெறுகிறது என்றால் அது கோவை விழாதான் எனவும் சில விழாக்கள் துவங்கி பாதியிலேயே கைவிடப்பட்டுவிடும் எனவும் கூறினார். இந்த விழா நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கிற அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் முதல்வன் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து 17 ஆண்டுகள் ஒரு விழா சிறப்பாக நடைபெறுகிறது என்று சொன்னால் அது கோவை விழாவாக மட்டும்தான் இருக்க முடியும். ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுக்கின்ற பொழுது சில நாட்கள் நடத்திவிட்டு அது இடையிலே தடங்கள் ஏற்படும். அது தொடர்ச்சியாக நடைபெறாது. பிறகு சிலர் முயற்சிப்பார்கள், ஆனால் கைவிடப்படும். அப்படி இல்லாமல் கோவை விழா கோவைக்கான ஒரு அடையாளமாக இங்கு தொடரப்பட்டு 17வது ஆண்டாக மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாத்துறையை சார்ந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது சார்பாக மாவட்ட சென்னை கொடுங்கையூரில் இருசக்கர வாகனத்தில் கணவனுடன் சென்ற மனைவி கீழே விழுந்த விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னை தண்டையார்பேட்டையை சேர்ந்த ராகேஷ் குமார் சௌஹான் என்பவர் கும்மிடிப்பூண்டியில் உள்ள இரும்பு உருக்கு ஆலையில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி பிரியங்கா. இவர்கள் இருவரும் உறவினர் வீட்டுக்கு கொடுங்கையூர் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது வேகத்தடை மீது ஏறி இறங்கிய போது அவரது மனைவி மயக்கமடைந்து கீழே விழுந்தார். அப்போது தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வண்ணாரப்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் இறந்தவரின் உடலை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் அடுத்தடுத்து 5 வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளானது. சென்னை குரோம்பேட்டை பகுதியில் கோகுல் என்பவர் காரில் வண்டலூரில் இருந்து கிண்டி நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் மாடு குறுக்கே வந்ததால் திடீரென பிரேக் பிடித்து வாகனத்தை நிறுத்தினார். இதனால் பின்னால் வந்த வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 5 வாகனங்கள் சேதமடைந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து போலீசார் சாலையில் இருந்த வாகனங்களை அப்புறப்படுத்தினர். மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கெங்கவல்லியில் கிறிஸ்து அரசர் ஆலயத்தில் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் தேர் திருவிழா நிறுத்தப்பட்டது. சேலம் மாவட்டம் கெங்கவல்லியில் கிறிஸ்து அரசர் ஆலயம் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் தேர் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான தேர் திருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தேர் திருவிழாவையொட்டி மாலையில் திருப்பலி நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து கிறிஸ்து அரசர், புனித நிக்கல், ஆரோக்கிய மாதா ஆகிய 3 தேர்கள் திருவீதி உலா எடுத்து செல்ல ஏற்பாடுகள் நடைபெற்ற நிலையில் 3 மினி சரக்கு வேனில் வடிவமைத்துள்ள தேர்களிலும் சிலைகள் எடுத்து சென்று வைப்பது தொடர்பாக இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் தேரினை திருவீதி உலா எடுத்து செல்வதற்கு போலீசார் அனுமதி மறுத்தனர். மேலும் ஆலய வளாகத்தில் 20க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். விஷம் அருந்திய நபரை 1 கிலோமீட்டருக்கு மேல் ஸ்ட்ரெச்சரில் தூக்கி சென்று மீட்ட சம்பவம் மதுரையில் அரங்கேறியுள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ரயில்வே நிலையத்தில் ஒருவர் விஷம் அருந்தி மயக்க நிலையில் கிடப்பதாக 108 ஆம்புலன்ஸுக்கு அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த 108 அவசர கால ஊர்தி ஓட்டுநர் ஹரி விக்னேஷ் மற்றும் மருத்துவ உதவியாளர் அன்பு சந்திரன் ஆகியோர் ஆம்புலன்ஸ் வாகனம் உள்ளே செல்ல முடியாததால் வாகனத்தை சாலை ஓரத்தில் நிறுத்திவிட்டு ஸ்ட்ரெச்சர் எடுத்து சென்று மயங்கிய நிலையில் இருந்த நபரை தூக்கி வந்தனர். இதையடுத்து விஷம் அருந்திய நபரை முதலுதவி சிகிச்சைக்காக மதுரை திருப்பரங்குன்றம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து திருப்பரங்குன்றம் போலீசார் மற்றும் ரயில்வே போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்றவர் தேனி மாவட்டத்தை சேர்ந்த பாலா என்பதும் இவர் சிம்மக்கல் பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் வேலை பார்த்து வந்ததும் தெரிய வந்தது. இந்நிலையில் ஆம்புலன்ஸை நிறுத்திவிட்டு சுமார் 1 கிலோமீட்டருக்கு மேல் ஆபத்தான நிலையில் உள்ள பாலாவை தூக்கி சென்ற நபர்களுக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாநகராட்சி ஆணையாளருமான குமரகுருபரன் தொடர்ந்து வாக்காளர் சரிபார்ப்பு பட்டியல் கூட்டத்தை புறக்கணித்து வருவதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது.
சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகையில் சென்னை மாவட்டத்தை உள்ளடக்கிய 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்காளர் பட்டியல்கள் சிறப்பு சுருக்கமுறை திருத்தம் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள், வாக்குப்பதிவு அலுவலர்கள் மற்றும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை மாவட்ட வாக்காளர் பட்டியல் பார்வையாளர் அனில் மேஸ்ரம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிமுக சார்பாக மாவட்ட செயலாளர்கள் தி.நகர் சத்யா, ராஜேஷ், திமுக சார்பில் வழக்கறிஞர் மருது கணேஷ், பாஜக சார்பில் கராத்தே தியாகராஜன் உட்பட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக பிரதிநிதி கராத்தே தியாகராஜன், பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையாளரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குமரகுருபரன் தொடர்ந்து இந்த கூட்டத்தை புறக்கணித்து வருவதாக குற்றம் சாட்டினார். அந்த 7000 ஓட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, திருப்பி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் மிஸ்டர் சத்யபிரியா சாகுட்டையும் கொடுத்தா, எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாங்க, எல்லாமே ஷிஃப்ட்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க, ஒரு பெரிய அதுவும் இன்னைக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணேன். ஏன்னா அந்த 7000 ஓட்டு கொடுத்த கம்ப்ளைண்ட்ல டீனர்ல இருக்கிறாங்க அவங்க எல்லாமே, நாங்களும் வெரிஃபை பண்ணிட்டோம் அவங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, இப்போ நிறைய ஓட்டர்ஸ் சொன்ன பிறகு எலெக்ஷன் கமிஷன் ஒரு 4 சிஸ்டம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எப்படி ஒரு அதே ஒரு சாஃப்ட்வேர் வச்சு உங்கள் பேருனா இப்போ கார்த்திகேயன் அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபாதர் நேம் அந்த மாதிரி கார்த்திகேயன், அது மாதிரி நிறைய யார் கார்த்திகேயன்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்கன்னா அது கம்ப்யூட்டர் அனலைஸ் பண்ணி அந்த ஃபாதர்ஸ் நேம்லாம் மேட்ச் பண்ணி அந்த ஒரு மாதிரி மேட்ச் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் லெட்டர் அனுப்புகிறாங்க. ஆனால் உங்கள் ஓட்டு இங்கே இருக்குது, 2 டபுள் என்ட்ரி இருக்குது, நீங்கள் வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு எலெக்ஷன் ஜனங்க பயந்துறாங்க. அது அவேர்னஸ் கொடுக்க சொன்னோம். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பிரதிநிதி சத்யா, இறந்தவர்களின் ஓட்டுகள் பலமுறை எழுதி கொடுத்தும் நீக்காமல் இருப்பதாகவும் இது குறித்து அதிகாரியிடம் பேசியுள்ளதாகவும் தெரிவித்தார். அவங்களுக்கு தகவல் கொடுத்து நீங்க போய் பாருங்க, வாக்கு இருந்தா வைங்க, இல்லைன்னா நீக்குங்க. ஏன்னா இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலும் தொடர்ச்சியா இருக்கு. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். அசோக் நகர் 10 டவுனில் பார்த்தீங்கன்னா பாஷ்யம் கட்டினுங்கிறாப்புல 120 ஃபிளாட்ஸ், அந்த அப்பார்ட்மெண்ட்ல 21லையும் சரி 24ல நீக்கிட்டாங்க. அதே மாதிரி சிஐடி குடியிருப்பை பார்த்தீங்கன்னா இடிச்சிட்டாங்க. ஆனா அந்த வாக்காளர்களை மட்டும் நீக்காம வச்சுக்கிறாங்க. கூட்டத்தின் இறுதியில் திறமையான அதிகாரிகளை வாக்குச்சாவடி அலுவலர்களாக நியமிக்க வேண்டும் என வாக்காளர்கள் பட்டியல் பார்வையாளர் அனில் மேஸ்ரம் கேட்டுக்கொண்டார். காரைக்காலில் கனமழை எச்சரிக்கையை அடுத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது காரைக்கால் மாவட்டத்தை மையமாக கொண்டு நகரும் எனவும் காரைக்கால் மாவட்டத்திற்கு அடுத்த 4 நாட்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்தான அவசர ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், நாக தியாகராஜன் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கனமழையால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் பொதுமக்களை பாதுகாப்பதற்கு இந்திய கடலோர காவல்படை, மாவட்ட பேரிடர் மீட்பு படை மற்றும் தன்னார்வலர்கள் தயார் நிலையில் உள்ளனர் என மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தெரிவித்தார். கூத்தாநல்லூரில் விசிக, திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி சுமார் 300க்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் தமிழக வெற்றிக் கழக கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விசிக, திமுக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி சுமார் 300க்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் மாணவரணி மாவட்ட தலைவர் ஆனந்த் முன்னிலையில் இணைந்தனர். அவர்களை சால்வை அணிவித்து வரவேற்றனர். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய நிர்வாகிகள் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தை பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற செய்வோம் என தெரிவித்தனர். உலக பொதுமொழியாக தமிழ் மொழியை அறிவிக்க பிரதமர் மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த தரணம்பேட்டை பகுதியில் அத்தி இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி சார்பாக 7வது இயற்கை மருத்துவ தின விழாவை முன்னிட்டு இலவச இயற்கை மருத்துவ முகாம் மற்றும் இயற்கை உணவு கண்காட்சி நடைபெற்றது. இதில் இயற்கை முறையில் செய்யப்பட்ட உணவு வகைகள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டது. அத்தி கல்வி குழும தலைவரும் சிறுநீரக நிபுணருமான டாக்டர் சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன், குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர்
கமலு விஜயன், குடியாத்தம் நகரமன்ற தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு இயற்கை உணவு கண்காட்சியை ரிப்பன் வெட்டி திறந்து பார்வையிட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன், உலக பொதுமொழியாக தமிழ் மொழியை அறிவிக்க பிரதமர் மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொது சபையிலே நாம் ஒரு தீர்மானம் கொண்டு வர வேண்டும். இந்தியா ஒரு தீர்மானம் கொண்டு வர வேண்டும். அந்த தீர்மானம் வந்தால் ஐக்கிய நாடுகள் சபையே அந்த உலக பொதுமொழியை நமக்கு கொண்டு வரும். அப்போதுதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லா ஊரும் என்னுடைய ஊரு தான், எல்லா மக்களும் என்னுடைய உறவினர்கள் தான் என்று கணியன் பூங்குன்றன் பங்கு கனவாகும். மதுரவாயலில் கிராம மக்களுக்கு இணையவழி குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் ஒன்றியம் அடையாளம்பட்டு ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் நடைபெற்றது. இதில் விருகம்பாக்கம் உதவி ஆணையர் பார்த்திபன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசினார். அப்போது மக்கள் இணையவழி குற்றங்களில் இருந்து மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் எனவும், வழிப்பறை மற்றும் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் குறித்து போலீசாருக்கு பொதுமக்கள் தகவல் அளிக்க வேண்டும் என்ற அவர், மதுரவாயல் பைபாஸ் சாலையில் அடையாளம்பட்டு பகுதியில் சோதனையை தீவிரப்படுத்த சோதனை சாவடி அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் உறுதியளித்தார். மதுராந்தகம் அருகே அரசு மதுபான கடையை மூடக்கோரி முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கீழ்மருவத்தூரில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. இதில் சில மது பிரியர்கள் அவ்வழியாக செல்லும் பெண்களை கேலி கிண்டல் செய்வதாகவும், இந்த மதுபான கடையானது விவசாய நிலங்களுக்கு அருகாமையில் உள்ளதால் மதுவை வாங்கும் மது பிரியர்கள் விவசாய நிலங்களுக்கு அருகில் அமர்ந்து மது அருந்துவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் அரசு மதுபான கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது பெண்களுக்கும் போலீசாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த கையால ஏரி தண்ணி நல்லா இல்ல, சுத்துல இருக்கிற எந்த விவசாய நிலமும் பாதிப்பு அதிகமா ஏற்படுது. இது சாப்பிடுறது இல்லாத பாட்டில வச்சு போட்டு அந்த பாட்டிலால வேண்டிய காலு அடிப்படுது. இது இல்லாத அந்த தண்ணியில எதுவும் பயன்படுத்த முடியல, மாசு அதிகமா இருக்குது. இதை எத்தனை மருத்துவர் காவல் நிலையத்துல நாங்க புகார் கொடுத்திருக்கிறோம். எதையும் அவங்க இது வரைக்கும் சரியான ஆக்ஷன் எடுக்கல. ஆக்ஷன் எடுக்காத காரணத்தினால நாங்க இன்னைக்கு மகளிரை வச்சு இந்த ஒயின் ஷாப்பை டாஸ்மார்க்க மூட சொல்லி முழுமையா நாங்க போராடுறோம். கோயிலாண்ட போக முடியல. கோயிலாண்ட சாமி கும்பிட ஆனா குடிக்கிறவங்க தான் அங்க முக்கா வச்சிருக்காங்க. அங்கேயே குடிச்சிட்டு அங்கேயே பாட்டில் உடச்சிட்டு தூள நூறிக்கு அங்கேயே போடுறாங்க. பயன் வேலைக்கு போக முடியல, இப்படி பசங்க ஏரி வேலைக்கு போக முடியல. எங்க பார்த்தாலும் வெளியூருக்கு இருக்கிறவங்க தான் சார் முக்கா வச்சு எங்க ஊர்ல இருக்காங்க. ஸ்கூலாண்டே குடுத்துட்டு பாட்டில் நூறிக்கு போட்டு போறாங்க சார். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க எப்படி சார்? அது பாட்டில் பிள்ளைங்க காலையில வச்சுட்டா அதுக்கு என்ன தீர்ப்பு? ஸ்ட்ரைக் பண்றோம் நாங்க. எங்க ஊர்ல இருக்கக்கூடாது, மகளிர் குழி எங்களுக்கு வேணாம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை தற்போது ஒரு சிறிய தொகுப்பாக காணலாம். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாளை ஒட்டி மதுரை திமுக தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பாக திருப்பரங்குன்றம் பகுதியில் பெண்களுக்கான கோலப் போட்டி நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். விழாவில் கோலப் போட்டியில் வென்றவர்களுக்கு தங்கம் பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் மிக்சி, கிரைண்டர், சேர் போன்ற நலத்திட்ட உதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டது. திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் சேடப்பட்டி மணிமாறன் பரிசுகளை வழங்கினார். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், சேலம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் மற்றும் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை ஆகியவை இணைந்து 1 முதல் 18 வயதுடைய மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கான மருத்துவ முகாம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் மகிழ்நன் தலைமையில் நடைபெற்றது. முகாமினை எடப்பாடி நகரமன்ற தலைவர் பாஷா குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். 350க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற முகாமில் புதிய அடையாள அட்டை, அறுவை சிகிச்சை உள்ளிட்ட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டது. இதில் நகராட்சி ஆணையாளர் கோபிநாத், வட்டார கல்வி அலுவலர் மாதவராஜ் உட்பட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே நாராயணதேவன்பட்டி கிராமத்தில் 2வது வார்டு பகுதியில் பொதுமக்களின் வேண்டுகோளை அடுத்து அப்பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த கழிவுநீர் வாய்க்கால் கட்டுப்பணியில் முறையான மண் கலவைகள் போடாமல் முறைகேடாக கட்டப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கையில் சாப்பிட்றத நான் தலை சுற்றி சாப்பிட்ற மாதிரி இப்போ சாக்கடை கட்டுறாங்க. இந்த சாக்கடை கட்டுறதுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் மண்ணெல்லி வித்துருக்காரு. இதில் கருப்பியா கான்ட்ராக்டுக்காரரும் உடந்த
இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கேள்வி கேட்டால் எங்களை வந்து கொலை மிரட்டுற மாதிரி ஒரு ஊராட்சி மன்ற தலைவருமே பேசுகிறாரு. இதுக்கு எங்களுக்கு எந்த தகுந்த ஒரு நடவடிக்கையுமே வரல. நாங்கள் மெம்பர்கிட்ட வந்து குறையிட்டோம். அது நீங்கள் தலைவர்கிட்டே பேசிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் பேசி போனாலும் கூட அவங்க தகுந்த பதில் சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இதில் எங்களுக்கு என்ன தகுந்த, அதாவது முறைகேடான சாக்கடை போட்டு கொண்டு போகிறாங்க. எங்களுக்கு முறையாக மட்டும் போட்டு தரணும். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேரூராட்சிக்குட்பட்ட புல்லம்பாக்கம் கிராமத்தில் புதியதாக கட்டப்பட்ட CSI கிறிஸ்துநாதர் ஆலயம் பேரருள் சர்மா நித்யானந்தன் தலைமையில் ரிப்பன் வெட்டி திறக்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக CSI சென்னை பேராயர் ஜெயசீலன், ஞானாதீக்கம் பேராயர் உப தலைவர் அகஸ்டின், பிரேம்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தனியார் சங்கம், அரசினர் மகளிர் கல்லூரி, மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம், தனியார் கண் மருத்துவமனை இணைந்து இலவச கண் சிகிச்சை முகாமினை நடத்தினர். முகாமை சங்க தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமை வகித்து துவக்கி வைத்தார். இம்முகாமில் சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் பங்கேற்று 336 பேருக்கு கண் பரிசோதனை செய்தனர். முகாமிற்கான ஏற்பாடுகளை செயலாளர் முரளி, பொருளாளர் செல்வமணி ஆகியோர் செய்திருந்தனர். ராணிப்பேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் அறிமுக மற்றும் பாமக பொதுக்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் நல்லூர் சண்முகம் தலைமையில் நடைபெற்றது. இதற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆற்காடு இளவழகன், உழவர் பேரியக்கத்தின் மாநில செயலாளர் வேலுசாமி உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனை வழங்கி சிறப்புரையாற்றினர். மேலும் சிப்காட் பகுதியில் உள்ள தோல் மற்றும் ரசாயன தொழிற்சாலைகளால் மண், நீர் மற்றும் சுற்றுச்சூழல் முழுவதும் மாசடைந்து வருவதாக கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மேல்மருவத்தூரில் இருந்து சித்தாமூர் செல்லும் வழியில் ரயில்வே பாதை உள்ளது. இப்பாதையில் உள்ள ரயில்வே கேட் உடைந்ததால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. மேலும் சிக்னல் கோளாறு காரணமாக சோழன் எக்ஸ்பிரஸ் ரயில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக மேல்மருவத்தூரில் நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனால் பள்ளி, கல்லூரி, வேலைக்கு செல்பவர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் தனியார் கராத்தே 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா நிகழ்ச்சி சென்சாய் வினோத் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் ரோட்டரி சங்க ஆளுநர் பாலாஜி, பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் லதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தனர். விழாவில் 500க்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்கள், விளையாட்டு வீரர், வீராங்கனைகள் கலந்து கொண்டு சாதனையை செய்து காட்டினர். இதில் ரோட்டரி சங்க நிர்வாகிகள், மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை திருவான்மியூர் லட்சுமிபுரத்தில் உள்ள அட்வென்ட் கிறிஸ்தவ திருச்சபை சார்பில் கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடும் வகையில் கிறிஸ்துமஸ் பாடல் ஆராதனை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் பலதரப்பட்ட திருச்சபைகளை சார்ந்த 250க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ இசை கலைஞர்கள் பங்கேற்று கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடி சிறப்பித்தனர். இதில் சென்னையில் உள்ள அட்வென்ட் கிறிஸ்தவ திருச்சபைகள், ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகள் உட்பட பல்வேறு திருச்சபைகளை சார்ந்த இசைக்குழுவினர்கள் குழுக்களாக கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து இந்த நாளிலே கிட்டத்தட்ட 1000 நபர்களுக்கு மேலாக இதில் கலந்து கொண்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க. இதனுடைய உள்ளான நோக்கம் என்னென்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்கு இந்த உலகத்தில் வந்தார், எதற்காக பிறந்தார், மனுருவாய் எடுத்து பாடுகள் பட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்ற செய்தியை நாங்கள் உலகிற்கு பறைசாற்றும்படியாய் இதை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். இதனுடைய நோக்கம் கிறிஸ்துவின் அன்பை உலகிற்கு சொல்ல வேண்டும். இதுதான் இதனுடைய நோக்கம். ஆகவே இது நிமித்தமாய் இயேசுவினுடைய அன்பை நாங்கள் உங்களுக்கு கூறுகிறோம். ஆமென். இனி வருவது விளையாட்டு செய்திகள். ப்ரோ கபடி லீக் தொடரில் புனேரி பால்டன், ஜெய்ப்பூர் பிங்க் பாந்தர்ஸ் அணிகள் இன்று மோத உள்ளன. 11வது ப்ரோ கபடி லீக் தொடர் கடந்த அக்டோபர் 18ஆம் தேதி ஹைதராபாத்தில் தொடங்கியது. இந்த தொடரின் 2வது கட்ட லீக் ஆட்டங்கள் நொய்டாவில் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் இந்த தொடரில் இன்று 2 லீக் ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. அதில் இரவு 8 மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் புனேரி பால்டன், ஜெய்ப்பூர் பிங்க் பாந்தர்ஸ் அணிகள் மோதுகின்றன. தொடர்ந்து இரவு 9 மணிக்கு தொடங்கும் 2வது ஆட்டத்தில் மும்பா, பெங்களூரு புல்ஸ் அணிகள் மோத உள்ளன. ISL கால்பந்து போட்டியில் ஹைதராபாத் FC, ஒடிசா FC அணிகள் இன்று மோதுகின்றன. 13 அணிகள் பங்கேற்றுள்ள 11வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடர் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. இந்த தொடரில் ஹைதராபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடக்கும் லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் FC, ஒடிசா FC அணிகள் மோதுகின்றன. இதுவரை நடந்து முடிந்துள்ள லீக் ஆட்டங்களின் முடிவில் ஒடிசா FC அணி புள்ளிப்பட்டியலில் 10வது இடத்திலும், ஹைதராபாத் FC அணி 11வது இடத்திலும் உள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 57,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு 100 ரூபாய் குறைந்து 7,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 800 ரூபாய் குறைந்து 57,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 62,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு கிராம் வெள்ளி 100 ரூபாய் 50 காசுகளுக்கும், ஒரு கிலோ வெள்ளி 1,05,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1,293 புள்ளிகள் அதிகரித்து 80,411 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 410 புள்ளிகள் அதிகரித்து 24,318 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதும் இன்று ஒத்திவைப்பு. பருவமழையை எதிர்கொள்ள அரசு தயார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். தவேக தலைவர் விஜய் அறிக்கை. இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே கடும் துப்பாக்கிச் சூடு. கடுமையான சேதமடைந்த டெல் அவிவில். ப்ரோ கபடி லீக் தொடர் புனேரி பால்டன் ஜெய்ப்பூர் பிங்க் பாந்தர்ஸ் அணிகள் இன்று மோதல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் காண ஜெம்லிவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.